அப்படி திரும்பினாலும் அப்படி 3/4 இருந்து அப்படி திரும்பினாலும் உனக்கு கொஞ்சம் அது பார்க்கறதுக்கும் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு ராமச்சந்திரன் சார் நான் பேசிகிட்டு இருந்தேன், ராமச்சந்திரன் சார் கூட சொல்லிகிட்டு இருந்தாராம் உனக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த சிஸ்டத்துக்கு தான் போயிடுவோம் அப்படின்னு. அது 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 எப்படி போகிறது அப்படின்றது வந்து நான் உனக்கு வந்து லேசாக கலர்லேயும் செஞ்ச மாதிரி இருக்கட்டும். சரியா, முதல் வேலையாக இப்போ நான் என்ன செய்யணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா வரேன் ஒரு நிமிஷம். இப்போ தேடணும் அப்படின்னா எல்லா ஃபேஸும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சரி, சரி அம்மா, ஒரு ஒரு இது ஃபேஸ் எடுத்திருக்கேன்னா தேவைப்பட்டால் வேற எடுப்போம், இல்லாட்டி இதையே நம்ம செஞ்சுட்டு போகலாம். உனக்கு நான் அனுப்பி விடுறேன். ரெண்டு போர்ட்ரேட், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டும் ஒரு கலரும் அனுப்பி விடுறேன் உனக்கு. ஓகே, சரியா, கலர் செய்வோம் நம்ம. ஓகே சார். கலர் செய்வோம். இன்னும் கொஞ்சம் டில்ட் பண்ண போகிறேன் நான் ஃபேஸை. எவ்வளவு இருக்குதோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தி நான் டில்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல, எனக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அது என்னென்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆயிடுச்சு. பிரிட்ஜ் அகாடமியில் இன்னும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பேப்பர் தெரியுதாம்மா? சரி, இந்த சைடில் கொஞ்சம் தெரியலையா? இப்போ தெரியுது, ரெண்டு சைட்லையும் கீழேயும் தெரியுது, மேலேயும் தெரியுது. ஓகே, அந்த குரூப் வந்து 9th 11th இருக்கிறதா இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து எனக்கு வந்து எங்கே கிளாஸ் எப்போ இருக்குது, அதனால எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணி வச்சுருந்தேன். எந்த கிளாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. சரி, நான் உனக்கு வந்து இது ஷேர் பண்ணுறேன். சார் பேரண்ட்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப நாளாக வந்துருந்துச்சுமா. அதாவது அதுவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன். இது எங்கேம்மா வருது? பிக்சர் இன் பிக்சர் கிடையாது. ஓகே, ஷோ மை ஸ்க்ரீன் வந்துருச்சாம்மா உனக்கு? எஸ் சார். சரியாம்மா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஸ்லாண்டிங் ஆக்கிடுறேன். சரி, எப்படி ஆக்க போகிறேன்னா லேசாக எடிட்டிங்கில் போட்டு
ஃப்ரீ கிடையாது அது. லேசாக ஸ்லாண்டிங் ஆக்கிறதுக்கு ஓகே இது அப்படி கொண்டாந்துருவோம். இங்கே பாரு, இப்போ அந்த கிரிட்டு வருது பார்த்தியா, அந்த கிரிட்லேயே கண்ணு வந்து டேர்ன் ஆகிறது தெரியுது பாரு. சரி, அப்படி வச்சுக்கலாம். சரியா? சரியா? இப்போ என்னன்னா, இந்த கண்ணும் அந்த லைன் இருக்கு பார்த்தியா, அந்த லைன் வந்து இப்படி இருக்கு, அப்படிதான் வருது. இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. அது கேமராவுடைய the way the camera sees is different from the way we actually see. ஏன்னா நமக்கு ரெண்டு கண்ணில் நம்ம பார்க்குறோம், கேமரா ஒரு கண்ணில் தான் பார்க்குது. என்னம்மா உனக்கு கேட்குதா நான் பேசுறது? எஸ் சார். ஓகே, நம்ம ரெண்டு கண்ணில் பார்க்குறோம். பைனாகுலர் விஷன். நமக்கு பைனாகுலர் விஷனுக்கும் ஒரு மோனோகுலர் விஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஒன்று போயிடுது. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்குன்றத வந்து கேமரா பார்க்கறது கிடையாது. கேமரா வந்து இப்படித்தான் அதை பார்க்குது. ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணினா, இங்கே பாரு, இந்த கண் அப்படி சாஞ்சிருக்கு. இங்கேருந்து நீ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஆங்கிளில் இருக்குது. இந்த கண் வந்து இங்கேருந்து அந்த ஆங்கிளில் இருக்குது. இதுவும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இது வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய கெட்டி இமேஜ்னா, இது ஏஐ கிடையாதுமா, நான் ஆக்சுவல் ஃபோட்டோகிராஃபர். அப்படி அந்த கண் வந்து அந்த சைடில் அப்படி டர்ன் ஆகிருக்கு. அது இண்டிவிஜுவல் ஃபீச்சர். நம்ம என்ன செய்வோம், இங்கே பாரு, இப்படி எடுத்துடுறோம். இந்த சைடு நமக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுது, அதனால நான் வந்து இந்த சைடை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுற மாதிரி காட்டுறேன். அப்படி எடுத்துக்கிடுவோம். நான் இன்னும் கூட எக்ஸாஜரேட் பண்ணுறேன். அப்படி எடுத்துட்டு இதை வந்து சென்டராக வச்சுக்கிறோமா? அப்படி சென்டராக வச்சுக்கிட்டோம்னா இது இங்கே தான் வந்து ஐப்ரோ வரப்போகுது. ஐப்ரோவுடைய பாட்டம் வரும், இப்படி வந்துடுது. இங்கே வந்து இவ்வளவு தான் வரப்போகுது. ஃபேஸ் வந்து இங்கே வந்து இவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுது. சரியா? நீ இது பேரட்டை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்துருச்சு. ரிஷி, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பேரட் ரொம்ப பிரமாதம் வந்துருச்சு. என்ன உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு? எனக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி இன்னுமே வரல சார், அந்த வாட்டர் கலர்ல. என்னம்மா, ரெண்டு மூணு விஷயம். அதாவது நீ வந்து ஒரு சீரியஸாக படம் வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, இது டெக்னிக் அப்படின்லாம் தெரிஞ்ச ஒரு 5-6 இயர்ஸாக வரைஞ்சிக்கிட்டு இருப்பியா? கூட இருக்குமா? 5 இயர்ஸாக வந்து சீரியஸாக டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சு நீ வரைஞ்சிக்கிட்டு இருக்க. சரியா? அப்படின்னு வர்றப்ப டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அக்யூரசி ஆஃப் டிராயிங்கில் வந்து அக்யூரசி ஆஃப் டிராயிங்ன்றது வந்து இப்போ இதுதான் அக்யூரசி ஆஃப் டிராயிங் என்னையை பொறுத்த வரைக்கும். இந்த பிளாக்கிங் அதான் அக்யூரசி ஆஃப் டிராயிங். இதை நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா டீட்டெயிலிங் போகிறது ஈஸி. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் ஒன்று, ஒரு ப்ரொவர்ப் மாதிரி ஒரு ஃப்ரேஸ் ஒன்று, டீட்டெயிலிங் இஸ் த லக்ஸரி ஆஃப் அ மாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னது கிடையாது, ஒரு மாஸ்டர் சொன்னது தான். டீட்டெயிலிங் இஸ் அ லக்ஸரி ஆஃப் அ மாஸ்டர். அப்போ உனக்கு டிராயிங் பிளேஸ்மெண்ட், அந்த பிளாக்கிங் இன் டெக்னிக்னு ஒன்று சொல்கிறோம் பற்றியா, அந்த பிளாக்கிங் இன் டெக்னிக்கில் கரெக்டாக அந்த அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுறது. அப்போ அதுக்கப்புறம் தான் டீட்டெயிலிங்க்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? ஆனால் அந்த அந்த மாஸ்டர்லி குவாலிட்டி எப்போ வருதுன்னா, சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும்.
அப்போ என்ன பிளாக்கிங் என்ன எக்ஸ்ட்ரீம் சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபேஸில் வந்து இந்த இடத்துல சீக் போன் இருக்குது, கொஞ்சம் முதல்ல கண்ணை கீழே வருது, இந்த இடத்துல கொஞ்சம் கண்ணை பெருசாக இருக்குது. நீ வந்து ஒரு இப்போ தீபிகா படுகோன் போர்ட்ரேட் தானே அது, தீபிகா படுகோன் போர்ட்ரேட் வந்து நீ வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, தீபிகா படுகோனுக்கு வந்து சின் வந்து நல்ல வெளியில் இருக்கும். சரி, அப்போ நான் வரைஞ்சேன்னா சின்ன வந்து வெளியில் கொண்டு வராமல் ட்ராயிங்கை போட்டுட்டு அதாவது லேசாக அதை அந்த கேரக்டருக்காக கொஞ்சம் கொண்டு வந்து தான் ஆகணும். அந்த கேரக்டருக்கு சின்ன வெளியே இருக்குன்றதை வந்து நான் சொல்ல மாட்டேன், ஐ ஒன்ட் டெல். ஷேடிங் கொண்டு வர்றப்ப அந்த இடத்துல பின்னாடி ஒரு லேசாக ஷேடிங் ஏதாவது கொடுத்து அந்த சின்ன ப்ராமினெண்ட்டாக இருக்குன்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடுவேன். சரி, அதுதான் டீட்டெயிலிங் வர்றது. இப்போ இனிஷியலாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது டார்க் கலர் அதுவும் என்னென்ன டீட்டெயில் தெரியுதோ அது ஃபுல்லாக வரைகிறதும் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இட் கோஸ் அவே வித் ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டி. இப்போ நான் செஞ்சிகிட்டு இருக்கிற ஒர்க் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடினா நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து 55 இயர்ஸ் என்னுடைய ஏஜில். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உன் வயசு அது கூட இல்லைன்னு முன்னாடியே நான் 55 இயர்ஸ் சரியா. 55 இயர்ஸில் இருந்த என்னுடைய பெயிண்டிங்க்கும் இப்போ இருக்கக்கூடிய பெயிண்டிங்க்கும் நீ பார்த்தீங்கன்னா ட்ரீ வரைகிறதுலையே வித்தியாசம் இருக்கு. எனக்கு டீட்டெயிலிங் கொண்டு போகணுன்ற ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஸோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு டைம் கொடுக்குது. இப்போ உன்னோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நான் 55ல் நான் இருந்தது வந்து நீ வந்து ஒரு 12-13ல் உனக்கு வந்துருச்சு. இப்போ நீ வந்து ஆக்சுவலாக வந்து 75 இயரோடைய எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க, சரியா? ஆனால் அதாவது இப்போ ஹியூமன் பீயிங்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மாடர்ன் மேன் வந்து 10,000 இயர்ஸ் தான். இட் இஸ் ஜஸ்ட் 10,000 இயர்ஸ் கம்பேர்ட் டு ஒரு எலிஃபெண்ட்டோடைய லைஃப்பை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, எலிஃபெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 இயர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு எலிஃபெண்ட்ஸ். அதை விட கம்பேர் பண்ணி பார்த்தா மாடர்ன் மேன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் the way he has developed on earth, the way he has started using earth, அதுதானே இப்போ ப்ரஷ்ஷை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறதுக்கு, கலர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, அதான் நம்மளுடைய டெவலப்மெண்ட். அப்படின்னா ஹியூமன் பீயிங் இன்டெலெக்சுவலி டெவலப்ட் ஸோ ஃபாஸ்ட் பட் ஃபிசிக்கலி நாட் டெவலப்ட். ஃபிசிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் ஸோ மெனி ஆக்சுவல் இயர்ஸ், செஞ்சுரிஸ், ஆக்சுவல் மில்லனியா. அதனால உனக்கு வந்து அந்த இன்ஸ்டிங்டிவாக அந்த டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல டீட்டெயில் ஜாஸ்தி காட்டுவோன்றதான் உனக்கு வரும். இன்னும் கொஞ்சம் அந்த அந்த கேரக்டர் அப்படி கொண்டு வர்றோமோ அப்படின்னு தான் வரும். சிம்பிளிஃபிகேஷன்றது வந்து we deliberately put into that at a certain stage and it becomes a habit at a later time. சரியா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ வந்து என்ன நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேன். ஆக்சுவலாக கிளியில் வந்து இன்னும் டீட்டெயில் ஜாஸ்தி இருக்குது. என்னுடைய பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா, அவர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதை அனிமேட் பண்ணி அநியாயம் பண்ணிவிட்டார். அதாவது இப்போ என் பெயிண்டிங்கை பார்க்குறதுக்கு ஏன் அசைய மாட்டேங்குதுன்னுது அப்படி ஆகிவிட்டாப்புல. ஏன்னா என்ன இமேஜினேஷன் பற்றியா எங்கெங்க கொண்டு போயிருக்காங்க. என்னதான் ஏஐ செய்யுதுனாலும் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்ல கரெக்டாக. அந்த ஃபெதர் அப்படி வரணும், இந்த பேர்ட் இஸ் ஃப்ளையிங், ட்ரைங் டு ஃப்ளை, அப்படிலாம் அவர் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காரு அனிமேஷனுக்கு. இப்போ அவர் ஹீஸ் அன் அனிமேஷன் எக்ஸ்பர்ட், அனிமேஷன் டீச்சர் அவர். சரி அம்மா, அப்போ அதுதான் கிளியில் வந்து சரி 5-6 இயர்ஸாக நான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். 5-6 இயர்ஸாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அது மாத்திரம் இல்லாமல் வெறும் 5-6 இயர்ஸ், இப்போ எங்களுக்கு 5-6 இயர்ஸ் காலேஜில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் 365 × 5 or 6
உனக்கு அப்படி இல்லை. ஒரு நாளையில் வந்து ஒரு 1/10 ஆஃப் ஒரு ஒரு வீக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி கூட நீ ஒர்க் பண்ண முடியாதுல்ல. டெய்லி ஒர்க் பண்ணுவியா? டெய்லி ஒர்க் பண்ண முடியாது உன்னால். அதை ஒரு வீக்கில் வந்து நீ வந்து ஒருவேளை ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வச்சுக்க. ஒரு வீக்கில் வந்து எவ்வளோ 140 ஹவர்ஸ் இருக்கா? 140யோட அதோட 7 24 164 ஹவர்ஸ் இருக்கா? whatever 150 ஹவர்ஸ் வச்சுங்க. 150 ஹவர்ஸில் வந்து நீ வந்து ஒரு வீக்கில் வந்து 15 ஹவர்ஸ் 1/10 ஒர்க் பண்ணுறது கூட கஷ்டம். அந்த காலேஜில் இருக்க ஆளுகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருக்கு. ஆனால் என்ன உங்ககிட்ட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உனக்கு வந்து இப்போ என்ன மாதிரி ராமச்சந்திரன் சார் மாதிரி மற்ற சீனியர்ஸோட எல்லாம் பார்த்து 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 உனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பெயிண்டிங்கிறது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து உன் பெயிண்டிங்கில் வரணுன்ற அந்த வரணுன்ற ஆசைப்படுறதுனால வந்துடும். ஆனால் இட் டேக்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ டைம். சரி, ஆனால் அது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ வரமாட்டேங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். பட் த ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் நாட் பி டிஸ்கரேஜ்டு. சரியா? ஓகே, நம்ம டிராயிங்க்கு போயிடுவோமா? ஓகே சார். இப்படி பேசுகிறதா நான் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பேன். இருமா, நான் வந்து அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். சரியாம்மா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஹெட் வந்து இப்படி அப்படி இருக்கு அந்த ஹேர். நான் வந்து ஐ ஆம் நாட், எப்பயுமே அது நான் சொல்கிறது உண்டு. ஒரு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டா ஐ எம் நாட் ட்ரைங் டு டூ அ குட் பெயிண்டிங். ஐ எம் நாட் ட்ரைங் டு டூ அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். ஐ எம் ட்ரைங் டு புட் ஃபோர்த் அ சிஸ்டம். அப்போ எனக்கு சிஸ்டம் தான் மோர் இம்பார்ட்டண்ட், பெயிண்டிங் இம்பார்ட்டண்ட் இல்லை. இங்கேருந்து கண் வரைக்கும் இப்படி போயிருமா? கண் அந்த இடத்துல அந்த ஐ சாக்கெட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஏன்னா கண்ணுடைய இந்த சைடில் ஏன் அது சயின்டிஃபிக்கலி அந்த அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு போனோன்னா கண்ணை இந்த சைடில் நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த 30 டிகிரிஸ் பெரிஃபரல் விஷன் வந்து காட்டுறதுக்காக அந்த இடத்துல போன் கீழே போயிருக்கு. அந்த போன் நல்லா தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சைடில் கண் மறைஞ்சிரும். நமக்கு கண் இப்படி திரும்பிச்சுன்னா அவர் பைனாகுலர் விஷன் போயிட்டு, அதாவது ஒரு ஒரு 30,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோமோசெப்பியன்ஸ் ஆரம்பித்தது அந்த பீரியடில் அந்த கண் இப்படி உள்ளே போனதுக்கு காரணம். Or else we'll have to turn around and see like that, like birds. சரியா? அதனால அந்த அந்த இதை அனாட்டமிக்கலி வி ஷுட் நோ. இந்த இடம் வந்து அப்படி வந்து அந்த இடத்துல ப்ரோ மேலே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே போய் அதுக்கப்புறம் சீக் போன் வெளியில் வந்து சீக் போன் வெளியில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல உள்ளே போகுது. ஆனால் ஸ்கின் ஃபேட் அண்ட் மசில்ஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல அப்படி கொடுத்துருது. இப்போ நோஸ் வந்து இந்த இடத்துக்கு வரப்போகுது. நோஸ் அந்த இடத்துக்கு வரப்போகுதுன்ன உடனேயே இது வந்து டக்குன்னு வந்து நோஸை வந்து வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு நிமிஷம், நான் நோட் புக் எடுத்துகிட்டு வரணும்னு யோசிச்சா முடியல. இங்கே பார்ப்போம். சிறுசாக வரைஞ்சிக்கிறோம். இன்னைக்கு வந்து பெயிண்டிங் இம்பார்ட்டண்ட்டே இல்லாமா, இன்னைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட். சரி, என்னப்பல கிளாஸ் உடைய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கேன். அதில் அப்படியே துருப்பிடிச்சு உடைய ஆரம்பிச்சு. இல்லை, ஆண்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இங்கே. கீழே
அடுத்து லேசாடி போச்சு. இது எங்கிட்ட இருக்கிறது எனாமல் பேலட். பார்த்துருக்கீல்ல நீ? இது நான் கொண்டாந்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஐயர் சார் வச்சிருக்காரு. எஸ் சார், எஸ். எனாமல் அது நல்லா ரொம்ப நல்லா இருக்குமா? உனக்கு வேணும். சரி, நம்ம இதை பேசிக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். சரியா? ஹிந்துஸ்தானுக்கு எப்போ போகிறதா இருக்க நீ? சார் 19th போல ஃப்ரீன்னு சொன்னாங்க சார். அப்படியா? 19th நான் அங்கே இருக்கேன், மெட்ராஸில் இருப்பேன். ஓகே. சரி, சேர்ந்து போகிறதா இருந்தால் போவோம். ம், ஓகே சார். சரியா? இப்போ என்னன்னா, ஃபேஸ் வந்து நம்ம மேலே இருந்து பார்த்தாலும் ஒரு சர்க்கிள் தான் இல்லையா? மேலே இருந்து பார்த்தாலும் ஒரு சர்க்கிள் தான். அப்படி 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 சர்க்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, காது அந்த இடத்துல வருது, காது அந்த இடத்துல வருது, நோஸ் வந்து அந்த இடத்துல வரும் இல்லையா? கண்ணு வந்து அப்படி இருக்கும், சீக்கு அப்படியே வந்து கீழே போயிடுது, சீக்கு அப்படியே வந்து அங்கே கீழே போயிடுது. இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும் வச்சுக்க, அப்படி தான் இருக்கும் இல்லையா? அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், 3/4 டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி டிவைட் பண்ணுறோம், அப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வெளியே வரும் இல்லையா? பிரெயினுக்காக பின்னாடி பேக் ஆஃப் த ஹெட் வந்து கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கு, கழுத்தை விட்டு அங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடம் எனக்கு பற்றி இந்த இடத்த மாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி தானே இருக்கும். நம்ம இங்கே வச்சுக்கிறோம், இந்த இடத்த வச்சுக்கிட்டோன்னா அப்படி இருக்கும். அது நம்ம அபாவ் இதை வந்து பிலோ ஐ லெவல் போயிருக்கோம், நம்ம இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிலோ ஐ லெவல் வச்சுட்டு. அப்போ இங்கே வந்து இப்படி இருக்கு, முடி வந்துருச்சாங்க. இது முடியோட சேர்த்ததுமா இந்த இந்த குவார்ட்டர் இப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா நோஸ் வந்து வெளியில் வந்துடுது. அப்போ நோஸ் எப்படி இருக்கு? இப்படி வந்துடுது. தெரியுதா உனக்கு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு? இன்னும் கிட்டக்க போகணுமா? தெரியுது. தெரியுது. இந்த இடம் வந்து பள்ளமாயிருது இல்லையா? அந்த இடம் பள்ளமாயிருது, அந்த இடம் பள்ளமாயிருது. அதான் இப்படி வந்து அப்படி போய் அப்படி வந்து அப்படி வந்து இங்கே சின்ன வந்து இப்படி வரும், அந்த இடத்துல மவுத்து வந்துடும். மவுத்தும் லேசாக ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கும். எப்படி இப்போ ப்ரொஃபைலில் இதை கொண்டு வந்தேன்னா நான் எலிப்டிக்கல் ஷேப் பண்ணேன், சர்க்கிள் போடல. அதான் இது சர்க்கிள் இப்படி போட்டு அதுக்கப்புறம் பேக் ஹெட்டை பின்னாடி கொண்டு வரணும்ல, அப்படி கொண்டு போகாமல் அப்போ இது வந்து கர்வ்ட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம வந்து அப்படி தான் போட்டு வரைவோம். இதை வந்து கரெக்டாக பாதி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து இங்கே காது வரும் இல்லையா? அங்கே காது வரும், அந்த இடத்துல கண்ணு வரும். காது வந்து அந்த இடத்துல வரும்னு வச்சுக்கேன், அந்த கண்ணுக்கு நேரப்பட வரும். இப்போ அங்கேருந்து இப்படி வந்துச்சுன்னா இங்கே உள்ளே போய் அப்படி வெளியில் வருது. மவுத் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். சின்ன வந்து வெளியில் வந்தாலும் இந்த லைனை விட்டு உள்ளே இருக்கும். இந்த லைனை விட்டு, அதாவது கர்வ் வந்து அதுக்காக தான் கர்வ்னு சொல்லிட்டு போடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் வராமல் சின்ன இங்கே வராது, சின்ன இங்கே வரும். ஒருவேளை தீபிகா படுகோனுக்கு வந்து அப்படி வந்தால் வரலாம், சிலருக்கு அப்படி வரலாம். இப்போ எனக்கு சின்ன ரொம்ப சிறுசு, எனக்கு சின்ன பேக் கொஞ்சம் ரிசீடு சின், தாடி வச்சுருக்கிறதுனால தெரியாது. என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா பேர் என்ன, அவர் பேர் என்ன, நசருதீன் ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி ஆக்டர் இருப்பார், தெரியுமா? தெரியாது ஒன்று. அவர் அப்படி அப்படி சின்ன பின்னாடி இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு செட்டப் இருக்குது. அப்போ இங்கே ஜாபான் வந்து அப்படி வந்துடும், அப்படி வந்துடும் ஜாபான். அப்போ இங்கே வருது காது, எங்கே இங்கே வரும் காது, அப்படி வரும் காது, அங்கே ஜாபான் போய் சேரும். அப்போ நோஸ் வந்து என்ன ஆகும்னா அப்படின்னு வெளியே வருது இல்லையா? இந்த சரி அவ்வளோ ஸ்லாண்டிங்காக போடல, அவ்வளோ தூரத்துக்கு ஸ்லாண்டிங்காக போட்டுக்கிறோம். இந்த இடம் வந்து பிளேன், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திஸ் வில் பி ஃபேஸிங் அப் அவுட். இங்கே வந்து அந்த வி ஷேப்பு கீழே போகுது. நாஸ்ட்ரில் வந்து இந்த இடத்துல வருது, இது ஃப்ளேர் ஆஃப் த நோஸ். இந்த இடம் வந்து ஸ்லாண்டிங் அப்படி இருக்கு, இப்படி இல்லை, இப்படி இருக்கு. அதாவது
நோஸை வந்து இந்த இடத்துக்கு கொண்டாந்தோம்னா அது ஒரு பிளேன். சரியா? அந்த இடத்துல உள்ளே போகுது. இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். அது ஒரு பிளேன், அந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து மேடாகுது. அந்த இடம் எவ்வளோ தூரத்து வரைக்கும்? ஐப்ரோ வர்ற வரைக்கும் மேடாகுது. எப்படி? இப்படி கீழே போனது திரும்ப மேடாகுது அவ்வளோ தூரத்துக்கு. திரும்ப உள்ளே போய் அதுக்கப்புறம் பின்னாடி திரும்ப எவ்வளவு முன்னாடி வருது எவ்வளவு பின்னாடி போகுதுன்றது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ். நீ என்ன ரேஸ், ஜாப்பனீஸ் மங்கோலியன் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அங்கே அவ்வளோ ப்ரொட்ரூட் ஆகும். அப்படி ரேஸ் இது இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சா, இதுக்கப்புறம் அது டர்ன் ஆகுது அந்த இடத்துல கீழே. எப்படி? அதுக்கப்புறம் அது அப்படி டர்ன் ஆகுது. டர்ன் ஆகி அது உள்ளே போயிடுது. ஆக்சுவலாக அது உள்ளே போகுது, நமக்கு வந்து அது தெரியாது, மறைஞ்சிடுது. உள்ளே அவ்வளோ தூரத்துக்கு போகும் அது. நாஸ்ட்ரில் வந்து அங்கே வெளியில் வருது. ஸ்கின் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துடுது. இங்கே அப்படி வர்றப்ப அது வந்து கீழே வருது. இந்த இடத்துல அந்த ட்ரையாங்கிள் வருதா, இந்த ட்ரையாங்கிள் அந்த இடத்துல அப்படி வந்துடுது. அப்போ இங்கே வர்றப்ப அப்படி வந்து அந்த ட்ரையாங்கிள் அங்கே வரும், நாஸ்ட்ரில் அங்கே வரும். சரி, இது வந்து தனியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் மவுத்தோடைய நீ என்ன டீட்டெயில் கொடுக்குறியோ அந்த டீட்டெயில் கொடுக்குற. அப்போ உனக்கு மவுத் வந்து ஹாஃப் மவுத் எப்படி இருக்கும், 3/4 மவுத் எப்படி இருக்கும், மீனிங் ஆல் ஃபீச்சர்ஸ். கண் லெஃப்ட் ஐ தனியாக வேறு மாதிரி இருக்கும், ரைட் ஐ வேறு மாதிரி இருக்கும். இதுகளை ஃபுல்லாக வந்து நாட் ஜஸ்ட் சி, இல்லை உனக்கு இதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நாட் ஜஸ்ட் சி, ப்ராக்டிஸிங். இப்போ கண் வந்து 3/4 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோடைய லெஃப்ட் ஐ, சப்ஜெக்டோடைய லெஃப்ட் ஐனா இது சப்ஜெக்டோடைய லெஃப்ட் ஐ. 3/4க்குன்னு சொல்லிட்டு போகிறப்ப என்ன ஆகும்னா, இப்போ இது வந்து ஸ்குவாஷ் ஆகும் இல்லையா? எப்படி? இப்படி வச்சுக்கிறோம், அப்படி ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஸ்குவாஷ் ஆச்சுன்னா அப்படிதான் ஸ்குவாஷ் ஆகும் இல்லையா? சரி, அதை கொஞ்சம் கீழே கொண்டாந்துருவோம். அப்படி வந்துருச்சு. நோஸ் அங்கே வருது, இந்த இடத்துல ஷேடோ இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்பர் ஐலிடுக்கு ஸ்பேஸ் விடுறோம். இது என்ன ஆகும்? இந்த சர்க்கிள் வந்து இங்கே எலிப்டிக்கல் ஆயிருமா? அது சர்க்கிள் தான், அது ஸ்பியர் கிடையாது, அது சர்க்கிள். அப்போ அது எலிப்டிக்கல் ஆயிருமா? அதுவும் எலிப்டிக்கல் ஆயிருமா? இப்போ இதே இது ப்ரொஃபைல் ஆகுதுன்னா, அப்படி வந்துடும் இல்லையா? இங்கே வந்து அடுத்த கண்ணு வேற வரும். அடுத்த கண்ணு வேற வருதாங்க. இதே இது ப்ரொஃபைல் ஆகுது அப்படின்னா அப்படி வந்துடுது. அது சார் பேப்பர் மூவ் பண்ணும். இது வந்து அப்படி வந்துடுது.
அப்படி வந்துடுதா? இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. ஆனாலும் உள்ள லைட் போய் அந்த இடம் வந்து உனக்கு லைட்டாக, சப்போஸ் பின்னாடி இந்த இடத்துல வந்து ஷேடோ இருக்குன்னு வச்சுக்கோ, நோஸை ஒட்டி அந்த பள்ளத்துக்குள்ளே ஷேடோ இருக்குன்னு வச்சுக்கிறோம், நல்ல ஷேடோ வருது. இங்கேயும் ஷேடோ வந்துருச்சு, அங்கேயும் ஷேடோ வந்துருச்சு. அப்படி வந்தாலும் இங்கே வந்து அவ்வளோ தூரத்துக்கு பிளாக்காக தெரியாது. இங்கே ஷேடோ இருந்தாலும் இருக்குமே தவிர அதில் வந்து பிரைட்டாக தெரியும். ஏன்னா அது இதுக்காக தான் நான் சொல்கிறது, ஆர்டிஸ்டாக இருந்தால், நல்ல ஆர்டிஸ்டாக கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. லைட் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குமா, ஒரு டிரான்ஸ்பேரண்ட் இதுக்குள்ளே வந்து லைட் கிராஸ் பண்ணுது, டிரான்ஸ்பேரண்ட் ஒரு மேட்டருக்குள்ளே லைட் கிராஸ் பண்ணுது, காற்றுல கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு டிரான்ஸ்பேரண்ட். இடையில வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் ஒரு லீஃப்லேருந்து அப்படி தொங்கிட்டு இருக்கு, அது வழியாக லைட் கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். லைட் வந்து ட்ராவல்ஸ் ஃபார் அ லேமன்ஸ் லாங்குவேஜ், ரொம்ப டீப்பாக உள்ளே போகாமன்னா லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், வி நோ தேட். பிகாஸ் ஆஃப் த ஸ்பீட் ஸ்ட்ரெயிட்டில் தான் போக முடியும். கர்வெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் இட் ஹேஸ் டு எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் ஆகும் ஒரு கர்வ் எடுக்கிறதுக்கு, அதுக்கு அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்குது. அப்போ இது கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எலிமெண்ட்டோடைய டென்சிட்டி இருக்குது பார்த்தியா, வாட்டர் இஸ் திக்கர் தேன் ஏர், போத் ஆஃப் தெம் ஆர் டிரான்ஸ்பேரண்ட். அப்போ அந்த திக்காக இருக்கிறதுனால the speed will be reduced to a certain level. அந்த ரிடக்ஷன் வந்து அந்த பிரேக் போட்ட உடனே ஸ்கிட் ஆகும் பற்றியா, அது மாதிரி ஐம் டாக்கிங் சயின்டிஸ்ட்டு கிட்ட ஆல்மோஸ்ட் நான்சென்ஸ். ஆனால் தட்ஸ் த ஒன்லி வே டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த லைட் வந்து டேர்ன் ஆகுது, அதுதான் ரிஃப்ராக்ஷன்றோம். இட் சேஞ்சஸ் ஆங்கிள். அந்த தண்ணி வந்து எங்கே இருக்குன்னா ஒரு கிளாஸ் கியூப் மேலே இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏரை கிராஸ் பண்ணி கிளாஸுக்குள்ளே உள்ள இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கிராஸ் பண்ணி கிளாஸ்க்குள்ளே போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இப்போ இப்படியே வச்சுக்கிறோம், ஒரு ட்ராப் தொங்கிட்டு இருக்கு, பின்னாடி வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ ஏர்லேருந்து வாட்டருக்குள்ளே உள்ளே போய் ரிஃப்ராக்ட் ஆகி, ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம், அதை ரிஃப்ராக்ட் ஆகி திரும்ப அந்த ஏரில் போயிட்டு இருந்துச்சுல ஒரு ஆங்கிளில், இட் வில் கம் பேக் டு தேட் ஆங்கிள். வெளியில் வர்றப்ப, ஏருக்கு வர்றப்ப வந்துட்டு கிளாஸுக்குள்ளே உள்ள நுழையும் போது இஃப் த டென்சிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அது வேற ஒரு ஆங்கிள் இருக்கும், வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிளில் இருக்காது. திரும்ப வாட்டருக்குள்ளே போச்சுன்னா, சப்போஸ் ரெண்டு வாட்டரும் ஒரே வாட்டர்னு வச்சுக்கிறோம், சால்ட் இருந்துச்சுன்னா மாறிடும்ல டென்சிட்டி, ரெண்டு வாட்டரும் ஒரே வாட்டராக இருந்துச்சுன்னா திரும்ப இட் வில் டேக் த சேம் ஆங்கிள். இப்போ அதுகளை ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அட் அ சர்டன் angle, when it hits the water particle, water drop, it enters. என்னம்மா ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கேன், ஓகே. இட் என்டர்ஸ், என்டர் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுறதுக்கு அது வெளியில் வருது பார்த்தியா. அப்போ இஃப் இட் டர்ன்ஸ் டூ மச், உள்ள என்ட்ரி பாயிண்ட்டும் இருந்துச்சு, ரொம்ப டர்னும் ஆகி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அந்த வாட்டருடைய அந்த சைடு வால் இருக்குது பார்த்தியா, அதை டச் பண்ணும்போது இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட், உள்ளே டேர்ன் பண்ணிடும். ரிஃப்ளெக்ட் ஆகி லைட்டை வந்து உள்ளே டேர்ன் பண்ணி திரும்பியும் ஒரு அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் போய் டச் பண்ணிச்சுன்னா திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ உள்ளேயே கடமடன்னு அடித்து இட் பிகம்ஸ் பிரில்லியன்ட். When it comes out with a blinding brightness. Total internal reflection சொல்லுவோம் அதை. டைமண்ட் அதனால தான் அவ்வளோ தூரத்துக்கு, the density is so high, it takes a very critical turn
அண்ட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் இன்சைட் பவர்ஃபுல் ஆகி வெளியில் ஏதாச்சும் ஒரு எக்ஸைட் பாயிண்டில் வர்றப்போ அவ்வளோ பிரைட் லைட்டாக வருது. தட்ஸ் வை இட் கிளிட்டர்ஸ். தண்ணி அது மாதிரி சமயத்தில் பளிச்சுன்னு கிளிட்டர் ஆகும் தெரியுமா? ஸோ அப்படி இருக்கு, அது மாதிரி இது ஆகும். ஸோ தேட் வாஸ் அப்சல்யூட்லி unnecessary ஃபார் an ஆர்டிஸ்ட், பட் நாட் ஃபார் மை ஸ்டூடெண்ட். இல்லை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த கண்ணில் வந்து அந்த லைட் தெரிஞ்சிச்சுன்னா கண்ணில் எங்கே இருந்தா லைட் தெரியுதுன்னு சொல்லிட்டு தோணும் நமக்கு. அந்த இடம் லைட்டாக தெரியும், தெரியறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நோஸ் அப்படி இருக்குது, கண்ணு டான் ஆகும், அதே மாதிரி லிப்ஸும் டான் ஆகும்ல. அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நோட் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஓகே, ஆமாம். அதாவது என்னன்னா we see everything, not that we don't see, but we don't observe. Starting to notice with knowledge. என் டாட்டர் இப்போ now she's 45. when she was 3 years or so, டெல்லியில் இருக்கும், 3.5 years இருக்கும். அங்கே என்ன செய்வாங்கன்னா டைல்ஸ் மாதிரி போடாமல் மொசைக் போடுவாங்க தெரியுமா? மொசைக்குன்னு முந்தி போடுவாங்க, அந்த சிமெண்ட்டில் சிப்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே பூசிடுவாங்க. ஃபுல்லாக பூசிட்டு தர சிமெண்ட் போடுற மாதிரி போட்டுட்டு அப்புறம் அது மேலே அப்படியே மிஷின்லாம் ஊற்றி செய்வாங்க. இப்போ அது செய்கிறதே கிடையாது. அங்கே டெல்லியில் என்ன செய்வாங்க, அது கிராக் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிளாஸ் வச்சுருவாங்க. சாதாரண கிளாஸு, நம்ம விண்டோஸ்க்கெலாம் போடக்கூடிய கிளாஸை வச்சுட்டு அது மேலே வந்து அந்த மொசைக் சிமெண்ட்டை போட்டு காய விட்டுட்டு தென் தே கிரைண்ட் இட். அப்போ அந்த இடையில கிளாஸ் தெரியும். கதவுக்கு பக்கத்தில் வரைக்கும் அந்த கிளாஸ் போகுது, கதவுக்கு அடியில் போகுது கிளாஸ். வீடு இருட்டாக இருக்குது, எந்திரிச்சு பார்த்தா வெளியில் வெளிச்சமாக இருக்கிறது, அந்த கிளாஸ் வெளியே உள்ள வெளிச்சம் வருது. தரையில் அந்த கிளாஸ் வெளியே ஒரு கோடு மாதிரி வெளிச்சம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இட்ஸ் டிரான்ஸ்ஃபரிங் த லைட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். டாக்டர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு ஒருத்தர் உட்காந்துருக்கா, பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல லைட் வருது அப்படின்னு. ஷி அப்சர்வ்ட், ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஷி நோட்டிஸ்ட். அப்சர்வ்டு கூட கிடையாது, அப்சர்வ்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்க்கறது. ஷி நோட்டிஸ்ட். அது டிராயிங் போடும்போது அப்சர்வேஷன் மாதிரி ஷி வில் டூ தட். சரியா? இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சரியா? இப்போ அது வந்துருச்சுமா, இது வரைக்கும் வந்துருச்சு. சரியா? தேட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். அந்த டேர்ன் பண்ணுறதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ கண் வந்து அங்கே வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த ஐப்ரோ வந்து எப்படி வருதுன்னு அந்த நோஸையும் ஐப்ரோவையும் இது பண்ண போகிறோம் அக்கார்டிங் டு அவர் மாடல். எவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படி டேர்ன் ஆகுது, அப்படி போய் ஐப்ரோ வந்து அங்கே வருது. ஆனால் ஐப்ரோ இந்த இடத்துக்கு தான் வருது, இந்த இடத்துக்கு தான் ஐப்ரோ வருது, இப்படி தான் வருது. இது வந்து அந்த ஐ சாக்கெட்டை வந்து காட்டுது, இந்த இடம் வந்து ஐ சாக்கெட்டை காட்டுது. கண் வந்து அப்படி வந்துடுது. சரியா? இப்போ இந்த டீட்டெயில்லாம் நான் எவ்வளவு தான் போயிட்டு இருந்தாலும் நான் இந்த கண்ணை வரையும் போது நான் இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு தான் வரேன். அதாவது லேசாவது இட் வில் பி கர்வ்டு இல்லையா? திஸ் இஸ் அ கர்வ்டு சர்ஃபேஸ். இதை நம்ம இப்படி ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு வச்சு நம்ம சொல்லுவோம், இப்படி தான் இப்படி ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி இப்படி அப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். பட் இட் இஸ் ஸ்லைட்லி கர்வ்டு, இட் இஸ் ஸ்லைட்லி கர்வ்டு, அந்த மாதிரி கர்வ்டாக இருக்குது. அப்போ அங்கேருந்து இப்படி வர்றப்ப இங்கேருந்து நான் அந்த லைனை அப்படி கொண்டு போனேன்னா அப்படி வருது. இந்த ஐப்ரோ இங்கேருந்து ஆரம்பித்து நான் மாடலையும் பார்த்துக்கிறேன், ஃபோட்டோகிராஃபியும் பார்த்தேன், அப்படி வந்து அப்படி போகுது. இட் டசன்ட் டேர்ன் மச், இட் டசன்ட் கோ அப் மச், இட் டசன்ட் டேர்ன் மச். இப்படியே வந்து அப்படி காண போயிருது. இந்த இடத்துல அந்த கேப் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஐயை நான் டிஸ்டன்ஸ் எடுக்கிறதா, இந்த ஐயை டிஸ்டன்ஸ் எடுக்கிறதா, இந்த ஐயை தான் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கும் இடையில வந்து ஒரு கண்ணுடைய டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அப்போ புருவத்திலேருந்து அப்படி உள்ளே போயிருக்குது. இங்கே எடுத்து பார்த்தாலும் அந்த புருவம் அப்படி அப்படி வருது இல்லையா?
அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அதுக்கு பேரலாக அப்படி இருக்குது. கண் வந்து அப்படி இருக்குது. நான் வந்து இந்த இந்த கண்ணை வந்து நான் அப்படி தான் போட போகிறேன். ஆக்சுவலி இட் இஸ் ஸ்லைட்லி டில்டட் அப். அங்கே நான் டில்ட்டிங் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரேஞ்ச்லி இனஃப் இந்த இடம் லாங்கராகவும் இது ஷார்ட்டராக இருக்கணும்ல. இன்சைட் வில் பி ஷார்ட்டர் அப், அவுட் சைடு வில் பி லாங்கர். இங்கே வந்து இன்சைடு வந்து லாங்கராக தெரியுது. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டிக் டு தேட். சரியா? அப்படி கொண்டாந்துறேன். அதை அதோட நிறுத்திக்கிறோம். நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலிங்க்கு போகவும் இல்லை. கண் வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாக போகுது. இது வந்து அந்த அந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போன் தெரிகிற லைன் அது. கண் இனிமே தான் நான் வரையவே போகிறேன். இது 3/4 போயிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டோம். நோஸ் வந்து அந்த லைனில் வரப்போகுது, அந்த இடத்துல வரப்போகுதுன்னு வச்சுக்கிறோம். நம்ம அந்த கோடை போட்டுருவோம். அந்த கட்டாயி கீழே போகும் இல்லையா, நோஸோடைய அந்த பிளேன் இருக்கு இல்லையா, அதான் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம் அந்த இடத்த இல்லையா. அந்த பிளேனு கட்டாயி கீழே போகிறதா அந்த ஆங்கிளில், இந்த ஆங்கிளில் அதானே நமக்கு ஆங்கிள், அந்த ஆங்கிளில் அதை போட்டுக்கிறோம் நம்ம. ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த மாடலோடைய நோஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அதை லேசை நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தால் மாடிஃபை பண்ணிக்கலாம். எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் போகுது. இங்கே வரைக்கும் போய் இதில் ஜாயின் ஆகுது அது. ஆனால் ஷேடோ வந்து அங்கே சென்டருக்கு போய், இப்போ நோஸ் அப்படி வந்து அப்படி போய் ஷேடோ வந்து அங்கே வந்துடுது. ஷேடோ இந்த இடத்துல லேசாக ஒரு லைட் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு லைட் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்குறோம். நாஸ்ட்ரில் வந்து அப்படி வர, நாஸ்ட்ரிலும் இப்படித்தான் இருக்கும் இல்லையா. இந்த பண்ணுங்க, நாஸ்ட்ரில் இந்த நாஸ்ட்ரில் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அந்த நாஸ்ட்ரில் சாஞ்சிருக்கிறது தெரியல. அந்த நாஸ்ட்ரில் சாஞ்சி தான் இருக்கும், ஆனால் தெரியல. அப்போ அந்த நாஸ்ட்ரில் கொஞ்சம் போல் நம்ம சாய்ச்சி போட்டுக்கிடுவோம், தெரியல. ஆக்சுவலாக இந்த நாஸ்ட்ரில் நம்ம கொஞ்சம் போல் லேசாக சாய்க்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. எங்கே வருது? இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சுன்னா அந்த நோஸோடைய ஃப்ரண்டல் அந்த 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 ஷேப்பு அங்கே வந்துடுது. இந்த இடம் வந்து உள்ளே போயிருதா, இந்த இடம் உள்ளே போயிடும். அப்போ இந்த இடம் நேரோவாயிருது. இங்கேருந்து அது வரைக்கும் ஸ்லாண்டிங்கில் இருக்குது, இப்படி இருக்குது. இது இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடம் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. அதை 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 புரிஞ்சுக்கிட்டோமா? எஸ் சார். ஓகே. இப்போ நான் இங்கேருந்து கண்ணில் இருந்து சீக் போன் வந்து இப்படி வருது, கண்ணுக்கு பக்கத்தில் இருந்து கண் வந்து இப்படி போகுது. அந்த அந்த இடத்துல இப்படி போகுது, கண் அப்படி போகுது. அந்த இடத்துல அந்த இந்த டர்ன், இந்த இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும், அது அப்படி இல்லை இருக்குது, அப்படி இருக்கிறதுக்கும் இந்த அந்த இடத்துல அப்படி ஒரு சின்ன ஒரு வெஜ்ஜு ஒன்று இருக்குது அந்த இடத்துல. இப்படி இருக்குது. இந்த இடத்துல அந்த டேர்ன் ஆகிறது, இது வந்து இப்படி இருந்து இப்படி இருந்து இப்படி டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி லேசாக ஒரு ஒரு சின்ன டேர்ன் ஒன்று அந்த இடத்துல எடுக்குது. அதனால தான் அந்த அந்த சீக் போனோடைய அந்த லைட் வந்து அப்படி தெரியுது நமக்கு. அது வந்து வாய்க்கு வந்து சேரப்போகுது.
அப்படி வந்து வாய்க்கு வந்து சேரப்போகுது. நோஸில் வந்து என்ன செய்கிறோம், இங்கேருந்து அப்படி கொண்டு வந்து நோஸை அப்படி சேர்த்து விட்டுறோம். இங்கே வந்து அப்படி நோஸ் வந்து அப்படி சேர்ந்துருது. அங்கேருந்து மவுத்துக்கு அப்படி வந்துடுது. இப்போ நான் வந்து அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் வந்துடுது. ஆக்சுவலாக இதுக்கு ஈக்குவலாக வருது மாதிரி. ஆக்சுவலாக இங்கேருந்து தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது கண்ணுடைய அந்த எட்ஜிலேருந்து வரும்னு சொல்லுவோம் நம்ம. கண்ணுடைய எட்ஜில் இருந்தால் கிட்டத்தட்ட அது லேசாக ஃபேஸ் அப்படி திரும்பி இருக்கிறதுனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். எனிவே இது வரைக்கும் கொண்டாந்துருவோம் தான் மௌத்தை. இங்கே வந்து அது வரைக்கும் வந்துடுது. ஒரு ஸ்லைட் வி ஒன்று கிடைக்குது இந்த இடத்துல. ஸ்லைட் வி. அந்த இடம் ஃப்ரண்ட்டில் இருக்குது, இந்த இடம் ரெண்டும் சாய்வா போயிடுது. இது வந்து சின், இந்த இடம் டார்க்காக இருக்க போகுது. இந்த இடம் மேடாக இருக்கிறதுனால அப்படி போயிடுது. நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இருந்து கர்வ்ட் லைன்ஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஐ எம் வெரி ஷுவர் ஓகே என்னுடைய பிளாக்கிங் எண் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இங்கேருந்து அந்த சின்ன வந்து அப்படி வரும், அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகும் அது இல்லையா. உள்ளே சார் இந்த போய் பிளாக்கிங் மட்டும் ஒரு போட்டோகிராஃப். ஒரு நிமிஷமா கேமரா இது ஐபேடை அங்கே வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம். எங்கே வச்சேன்னு தெரியல. இவ்வளோ ஐபேட் சார்ஜ் ஓடுது. அது எவ்வளவு யோசிச்சாலும் கொஞ்சம் அப்படி இப்படி முன்னாடி பின்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் தான். கரெக்டாக 90 டிகிரிஸ் எடுக்க முடியல. சரி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் கோணலாக இருக்குது. இருமா ஒரு நிமிஷம் இருமா, நான் அதை
இல்லை சரியாக தான் எடுத்திருக்கேன், ஆனால் கேமரா டர்ன் ஆயிடுச்சு. 90 டிகிரிஸ் வச்சு எடுத்திருக்கேன், கேமரா வந்து கொஞ்சம் டர்ன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருமா. ஓகே சார். சரியாக தான் இருக்கு. இல்லை சரியா, ஓகே. நான் உனக்கு அப்புறம் அனுப்பி விடுறேன் இது. ஓகே சார். அப்புறம் இன்னொன்று ஒன்று காட்டணும்னு யோசித்தேன், எடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் அதை அதையும் காட்டிடுறேன். ஏன்னா அப்புறம் திரும்ப எந்திரிக்கிறது கஷ்டம். என் டாக்டர் இல்லை கிறிஸ்மஸ்க்கு வால் டெக்கரேஷன்ஸ் மாற்றணும், அதனால எனக்கு நான் 3 பெயிண்டிங் வேணும் அப்படின்னா 10 by 7.5 சைஸ். இதில் குவாஷில் செஞ்சிட்ருக்கேன். சூப்பரா. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வரும். இல்லை அது எப்படி எப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. முதல்ல எப்படி இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டை வச்சாதான் உனக்கு சரி இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோன்றது தெரியும். சரியா, அதுக்காக காட்டினேன். ஓகே, இது முடிச்சுட்டு அனுப்புகிறேன். நான் முடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் போஸ்ட் பண்ணுவேன் நான். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் போட முடியாது, ஏன்னா நான் 3ஐயும் வேகமாக அப்படி செஞ்சு அனுப்பி ஆகணும். பேப்பர் சரியா இருக்கா? ஃபுல்லாக தெரியுதா பேப்பர்? ஓகே சரி. சரி, இதையே வச்சுட்டு நம்ம பெயிண்டிங்க்கு போயிடுவோமா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக ட்ராயிங் போட்டாங்கணுமா? உனக்கு ட்ராயிங் வேணுமா இன்னும் உனக்கு ரிஃபைண்டாக? ரைட்டு, போயிடுவோமா பேப்பருக்கு? கலருக்கு போயிடுவோமா? போயிடலாம் சார், கலருக்கு போயிடலாம். கலர் வந்து டிப்பிக்கல் அப்ரோச் நான் கொடுக்க போகிறது கிடையாது. லெஸ்ஸாக நான் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி தான் நான் கலரிங் போக போகிறேன். சரியா? இப்போ நெக்கெல்லாம் நான் வரையலை. என்னம்மா என்ன சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை சார். ஓகே சார். சரியா, இந்த டிராயிங் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். சரியா? இப்போ எந்த இடத்துல டார்க் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நான் வந்து அந்த ஹேரை வந்து என்னுடைய பேலட்டில் நம்ம கிளி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை வந்துச்சு, எதுக்கோ பிளாக் எடுத்து வச்சிருக்கேம்மா. ஏதோ ஒரு மிஸ்டேக்கா வந்துருச்சு சார் கிளியில. எதுமா? பேரட் செய்யும் போது மிஸ்டேக்கா வந்து ப்ளூ எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக நான் பிளாக் எடுத்து வச்சிட்டேன் இல்லையா? எஸ். ஆமாம், அந்த அந்த பிளாக் அதுலேயே இருக்குது. நான் எடுத்து கழுவி பேலட்டை கழுவவே இல்லை அன்னையிலேருந்து. ஏன்னா அதே கிட்டத்தட்ட அதே கலர் ஸ்கீமில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது தகராறு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. சரியா, ஆனால் பிளாக்கு போட்டு செஞ்சு சொல்லக்கூடாது தவிர செய்யலாம். நமக்கு கலர் கண்ட்ரோல், பிளாக் யூஸ் பண்ணுறது வந்து மாஸ்டர்ஸ் மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கலர் வந்து கெட்டு போயிடக்கூடாது. சரியா, முதல்ல வந்து நம்ம ரேசாக காது மாத்திரம் போட்டுறோம்மா. காது வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே அட்லீஸ்ட் இந்த மாடலுக்கு இந்த கண் வந்து அப்படி போகுது பார்த்தியா, இங்கே போய் அப்படி டேர்ன் ஆகுது. அது தலை இப்படி சாஞ்சிருக்கிறதுனால இப்படியே போகாமல் அப்படி டேர்ன் ஆகுது. அதனால காது வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கு. இங்கே எவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சுன்னா, நோஸும் வந்து அப்படியே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படி டேர்ன் ஆகுது. அப்போ அங்கே வருது அது காது. சார் இயர்ஸ் ஃப்ரேம்ல வரல சார்.
அந்த காது இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் போகணும். இந்த லைன்லேயே அப்படி ஸ்லாண்டிங்காக வெளியில் போகுது. எப்பயுமே டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம லைன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு செய்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு மெத்தடை. காது வெளியவே போயிடும். அப்படி வெளியில் போகிறது உள்ளே கொண்டாந்து வச்சோன்னா அப்படி இப்படியும் அப்படி வச்சுக்கிறோம். அதை அந்த சிலுவை அப்படின்னு சொல்கிறோம். சிலுவெட்டுன்னு தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் பீரியடில் நாங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸை கற்றுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஃப்ரெஞ்ச் பீப்புளே வந்து அதை சிலுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வந்து சிலுவெட் அப்படின்னு சொல்லணுன்னு டிக்ஷனரியிலே இருக்குது. அதாவது they have changed the dictionary according to American pronunciation. So sad. சரியா, சின்ன வந்து கொஞ்சம் சிறுசாக்கிடுவோமா, ரொம்ப பெருசாக இருக்குது சின்ன, அப்படி சிறுசாக்கிடுவோம். சரியா, இப்போ நான் ஹேரை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கியிருப்பேன் முதல்ல. டயக்னல் லைன்ஸில் நம்ம டிராயிங்கில் போடுவோம் தெரியுமா, அந்த ஹேபிட் வந்து டபக்குன்னு வருது உள்ள. அப்படி செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு. நத்திங் ராங். எஃபெக்ட் வந்து உனக்கு கிடச்சிருச்சுன்னா நத்திங் ராங் இன் தேட். அப்புறம் நம்ம அந்த ஃபார்ம்ஸுக்கு வந்து லைன்ஸ் திரும்ப போடுவோம்ல, அந்த மாதிரி லைன்ஸ் அது திரும்ப அப்படி போட்டுக்கிறோம். அதோட ஆக்சுவலாக வந்து என்ன டைரெக்ஷன்றது, ஹேர் போடுற டைரெக்ஷன் தெரியல நமக்கு. கெஸ்ட் ஒர்க்கில் வந்து அந்த டைரெக்ஷனை போட்டுக்கலாம். அப்படி தான் போகணும் இல்லையா. இது வந்து அப்படியே இருந்து அப்படியே வந்து அப்படி போகணும் இல்லையா. அப்படி போய் இப்படி வந்துருக்கோம்.
இப்போ எனக்கு வந்து இருக்கிறதுல கிரிட்டிக்கலாக சிக்கல் கிளப்பக்கூடிய பிளேன் இது. நான் முதல்ல இந்த சைடை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து கவர் பண்ண போகிறேன். கிரிட்டிக்கலாக எனக்கு எனக்கு தெரியுதா வரலைங்க. ஓகே, அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இந்த இது தெரியுதுன்னா இன்னும் கூட வெளியில் கொண்டு போகிறேன். ரைட், ஓகே. பேப்பர் ஃபுல்லாக தெரியுதுன்னு பார்க்குறேன். எனக்கு இந்த தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும்னு தோணுது. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஷேடோ ஒன்று வருது. இங்கேருந்து வந்து இந்த இடத்தோட வந்து அந்த ஷேடோ வந்து நிற்கிது. சரியா? திரும்பியும் உனக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் கேர் ஹவு த பிக்சர் இஸ் கோயிங் டு கம் அவுட். எனக்கு வந்து அந்த பிளேன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும். அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இப்போ நான் இது வந்துகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து எனக்கு வந்து அடுத்த யோசனை என்ன வருது, இது அந்த பிளேன்ஸ் கரெக்டாக வரணும். அது ரைட், ஓகே, ஃபைன், தட் இஸ் டிசைடட். அடுத்து எனக்கு என்ன வருது, அந்த லைட் அண்ட் ஷேடை கரெக்டாக கொண்டு போயிடுவோமா? அப்படி லைட் அண்ட் ஷேடை அதை அப்படியே வந்து இப்படி வந்து டேர்ன் ஆகி இப்படி வந்து இப்படி வருதே, அதை கொண்டு போவோமா அப்படின்னு தோணுது எனக்கு. சரியா, கொண்டு போயிடலாம் அப்படின்னு தோணுது. அப்போ லேசானா அந்த இடத்துல அந்த நோஸை, நீ பக்கத்தில் படம் இருக்கா உங்ககிட்ட? இல்லை இல்லை, இருக்கா? எஸ் அந்த சார். அந்த அந்த இடத்துல நோஸில் வந்து ஒரு டார்க் இந்த இடத்துல வரும் பாரு. அந்த இடத்துல அந்த 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 ஃப்ளேரோடைய டார்க் அந்த இடத்துல வருது. நோஸுக்கு அடியில் வந்து ஒரு ஒரு டார்க் ஒன்று வருது. நான் வந்து பிளேனெல்லாம் விட்டுட்டேன், லைட் அண்ட் ஷேடுக்கு போயிட்டேன். திடீர்னு இருந்திருந்தாப்புல. இங்கே வந்து எனக்கு அந்த அப்பர் லிப்பு வந்து அந்த பல்ஜ் இருக்கும்ல, லிப்போசிம் இருக்கும் தெரியுமா? அந்த லிப்போசிம் வந்து அந்த இடத்துல திக்காக இருக்கு. இந்த இடத்துல அந்த இடத்துல திக்காக இருக்கு. இங்கேருந்து அங்கே போய் சேருது. அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து நான் அந்த பிளேனை பற்றி மறந்துட்டு லைட் அண்ட் ஷேடுக்கு போயிட்டேன். ஆனால் பிளேன் வந்து இக்னோர் ஆகலைன்றது தெரியுது அவனுக்கு. பிளேன் இக்னோர் ஆகலை. எஸ். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு இங்கே நோஸில் இருந்து இப்போ இந்த இந்த இது வச்சுருக்கோம் பார்த்தியா, அந்த இடத்துல வந்து லிப்பு வந்து அப்படியே அந்த ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம் பாரு. அந்த இடத்துல அப்படி ஒரு கோடு ஒன்று இருக்குது. இங்கேருந்து இப்படி வந்தது அந்த சீக் போனில் இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தியா, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த சீக் போனுடைய கோடு இதோட கனெக்ட் ஆகுது. அதோட கனெக்ட் ஆகுது. எப்படி கனெக்ட் ஆகுது? அப்படி கனெக்ட் ஆகி அப்படி வந்துடுது. நான் இன்னொரு ப்ரஷ் எடுக்கலைன்னா பி ரூயின்ட். இப்போ நான் வந்து பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி கூலிஷாக இருக்குது. கூல்னு சொல்ல முடியாட்டியும் கூலிஷாக இருக்குதுன்னு வச்சுக்குவோமா. பேக்ரவுண்டை ரெட்டு கொடுத்துடலாமா? இல்லை வேண்டாம், க்ரீனு கொடுப்போம். ஒரு க்ரீன் இஷ்டம் பேக்ரவுண்டு கொடுப்போம். கையில் ஆயில் ஒட்டி இருந்தது, அங்கே ஆயில் இருக்கு. அந்த வாயை விட்டு கொஞ்சம் பெருசாகி திரும்ப சின்னக்கு சிறுசாகுது. அது அந்த சைடில் வந்து அதுக்கு ஒட்டி ஒரு கண்டூர் கோடு போடுறோம். சரியா? அந்த அந்த ஃபேஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு அப்படி தானே கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு அப்படி தான் லைனை கொண்டு வந்துட்டு அடுத்து வர்ற ஸ்ட்ரோக்ஸை அப்படி கொண்டு வந்துடுறோம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா
நம்ம அந்த கண்டோரில் கோடு கொண்டு போன மாதிரி தெரியாது. கண்டோரில் கோடு கொண்டு போகிறது வந்து இட்ஸ் அ ட்ராயிங் டெக்னிக், இட்ஸ் நாட் அ பெயிண்டிங் டெக்னிக் இல்லையா? அப்போ அங்கே இப்போ ட்ராயிங் டெக்னிக் எப்படி கொண்டு வர்றது? பெயிண்டிங் டெக்னிக் தானே இருக்கணும். அப்படின்னா அப்படி கொண்டு வந்துட்டு அப்படி தேய்ச்சி விட்டுறது. இப்போ தான் நல்ல ஆர்டிஸ்ட் என்ன செய்வாங்க, பெரிய ப்ரஷ் எடுப்பாங்க. நம்ம மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அதே ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் பெரிய ப்ரஷ்ஷை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன், பெரிய ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டுருப்பேன். அதனால எடுக்கல. இது நான் வச்சதுனால எனக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல சீக் போன் ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு. சரியா? இப்போ நான் திரும்ப அந்த இதுக்கு போயிடுறேன். இங்கிருந்து இங்கே லேசாக அப்பர் ஐலிட் வந்து லேசாக தெரியுது. அப்பர் ஐலிட் லேசாக தெரியுது. இந்த இடத்துல லைட் விழுகுது. இந்த இடத்துல லைட் விழுகுது. தெரியுதா உனக்கு? அந்த பெயிண்டிங்கில் தெரியுதா உனக்கு? இது எஸ் சார். ஃபோட்டோகிராஃபில் அந்த இடத்துல லைட் விழுகுது. இங்கேருந்து அந்த கோடு அப்படி வருது. நிறைய ஆயில் இருக்கணும். ரொம்ப படித்தது ஆயில். இந்த இடம் ஃபுல்லாக சடன்லி இந்த இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கு. இந்த இடம் ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல வேல்யூஸ் மாறும். இந்த இடத்துல வேல்யூஸ் மாறும். இப்போ என்னன்னா இங்கே வந்து டார்க் ஆகும். நான் வந்து இன்னும் வந்து கண்ணு டார்க் ஆகும், ஐலிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன்னா, இருந்தாலும் ஐலிட்டு டார்க் ஆகுது, கண்ணு டார்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல. இந்த இடம் டார்க் ஆகுதுன்றது தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மீடியம் டார்க் டோன் ஒன்று இவ்வளவு தூரத்து வரைக்கும் வந்துடுது. அது வந்து எங்கே போகுதுன்னா அப்படி உள்ளே வேற போகுது. அது உள்ளே போகிறத அப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவோம்.
முதல்ல இந்த டார்க் டோனை வச்சுருவோம். அந்த இடத்துல நல்ல டார்க்காக வந்து ஒரு 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 ஆங்குலராக அப்படி ஒரு ஷேடோ ஒன்று வருது. ஏன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்டட் லைட்டு கொஞ்சம் வருது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஏன் எல்லோ இருக்குன்னு தெரியல எனக்கு, ஆனால் எல்லோ இருக்குது அந்த இடத்துல. எல்லோ லைட்டா இருந்தா மேபி இருக்கலாம். எல்லோ லைட் இருக்கு, எல்லோ லைட் இருக்கு. இவங்க அந்த லேஸ் அவங்க வந்து ஃபோட்டோஷாப்பில் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு. இனி நம்ம இங்கே வந்து அதை அடுத்தடுத்த டோன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். சரியா, லிப்ஸை வந்து அப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு டோன் ஒன்று இருக்குது, அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். லிப்ஸ் அப்புறம் செய்வோம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் லிப்ஸ் செய்ய வேண்டியிருக்குமோன்னு தோணுது எனக்கு. சின்னில் அந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு டார்க் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல சின்ன வந்து அப்படி அப்படி டார்க் ஆகுது. சின்ன அடியில் நல்ல ஒரு டார்க் ஒன்று இருக்குது. லிப்ஸை அப்புறம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த இடத்துல லிப்ஸில் எவ்வளோ டார்க்கு, எவ்வளவு ஒரு கண்ட்ரோல்டாக உள்ளே வருதுன்றது தெரியுது. அது மேலேயும் போகுது, ஆனால் இது காஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மேலே கொண்டு போக முடியாத. கீழே வருது அது. அந்த அந்த லைனை விட்டு கொஞ்சம் கீழே வருது அந்த இடத்துல ஒரு டார்க். வேற ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் வந்து அந்த இடத்துக்கு கண்ட்ரோலே பண்ண முடியும். இப்போ அந்த ஜா போனில் ஒரு டார்க் ஒன்று இருக்குமா, அந்த இடத்துல இருந்து அந்த டார்க் அப்படி வருது, நல்ல டார்க் அது.
அந்த டார்க் என்ன ஆகுதுன்னா ஜாப் ஓன்ல இருந்து அப்படியே பின்னாடி போகுது, கீழே போயிடுது. இந்த இடத்துல கீழே போயிட்டு திரும்ப சின்னில் வந்து ஏறிடுது டார்க். பேக்ரவுண்ட் வந்து லைட் ஆகுது. இப்போ நம்ம இந்த இந்த பிளேனை வந்து நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது இது இப்படி இருக்குது, இந்த இடத்துல பிளேன் வந்து இப்படி வருது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதை கொண்டாடுறேன் பாரு. லேசாக அந்த இடத்துல டார்க் போயிடுச்சு. லேசாக தாஸ்தி ப்ரஷ் வச்சு எடுத்துடுறேன் கொஞ்சம். அந்த இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா, அங்கே அந்த இடத்துல கொஞ்சம் பிரைட் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் பிரைட் இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் ஒரு டார்க் வந்து அப்புறம் சிறுஸ் ஆகுது டார்க். ஆல்மோஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு அந்த இடம். இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சா? இல்ல சார், எனக்கு அந்த நோஸ் பக்கத்துல ஒரு லைட் எப்படி வருதுன்னு எனக்கு புரியல சார். இங்கேயாம்மா? இந்த இடத்துலையா? இன்னும் மேல சார். இங்கேயா? எஸ் சார். இந்த இடத்துல சொல்றியா, இந்த இடத்துல சொல்றியா? இந்த இடத்துல தான் சார். அந்த இடத்துல லைட் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு லைட் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பேக் லைட் வந்து ரிஃப்ளெக்டட் ஆகுறாங்க, அதனால தான் இந்த இடத்துல லைட்டு விழுகுது. இந்த இடத்துல லைட்டு விழுகுது பாரு. ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் விழுகுது, இந்த இடத்துல லைட் விழுகுது, இந்த இடத்துல லைட் விழுகுது. நோஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிறதுனால அந்த லைட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிக்கப் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு மூக்குத்தி இருக்குது, இந்த இடத்துல ஒரு மூக்குத்தி இருக்குது. இந்த மூக்குத்திக்கு மேலே இந்த இங்கேருந்து அந்த லைட் வருது பற்றி, அந்த லைட் அப்படியே கண்டினியூ ஆகுது அவ்வளோ தூரத்துக்கு. அப்போ இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்குதுன்னு வச்சுக்கேன். இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால அந்த லைட் தெரியுது. நான் அந்த லைட்டை எக்ஸாஜரேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து அப்படி வர்றப்ப அந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த 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 இடத்துல அந்த டார்க் வரும் இல்லையா, அந்த டார்க் அப்படியே வந்து இதில் ஜாயின் ஆகுது. நான் லேசாக கலரை வச்சுட்டு அப்புறம் நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதனால அந்த லைட் தெரியுதே தவிர அவ்வளோ தூரத்துக்கு ப்ராமினெண்ட்டாக இல்லை. எக்ஸாஜரேஷன் தான், என்னுடைய எக்ஸாஜரேஷனாக தான் அது. அந்த இடத்துல ஒரு மூக்குத்தி ஒன்று இருக்குது, அதை வந்து டார்க் அப்புறம் நம்ம வந்து லேசாக ஒரு டீட்டெயில் காட்டி அந்த டார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார்.
இப்போ இந்த இடம் டிஃபைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாரு. நான் என்னமோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு அது டக்குன்னு. சரியா, இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா லேசாக வெளியில் வருது, அந்த இடத்துல இருந்து அப்படி அது கீழே போகுது. இது அந்த லிப்போசிம் கொடுக்குது, லைட்டை கொடுக்குது. இதை ஒட்டி நோஸை ஒட்டி நாஸ்ட்ரில் இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு டார்க் இருக்குது, அந்த இடத்துல ஒரு டார்க் இருக்குது, லேசாக ப்ரௌனிஷாக இருக்குது அந்த டார்க். எல்லோ அப்புறம் வச்சுக்கிறோம் மேலே வைக்கணும்னா, நம்ம 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 கலரை பற்றி கேர் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு கலரை கேர் பண்ண வேண்டான்ற ஒரு ஐடியாவோடய செஞ்சுட்டு போயிட்டுருப்போம். அதை ஒட்டி அந்த நோஸை ஒட்டி ஒரு லைட் ஒன்று இருக்குமா, அந்த இடத்துல அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து அப்படி போகுது. ரெம்பிராண்ட்டை பற்றி சொல்லும்போது, ரெம்பிராண்ட்னு டக்குன்னு தெரியுது அவனுக்கு யாருன்னு? எஸ் சார். ரெம்பிராண்ட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹி நெவர் பெயிண்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னுவாங்க. ஹி நெவர் பெயிண்டட் ஆப்ஜெக்ட்ஸ், ஹி ஒன்லி பெயிண்டட் லைட் அப்படின்னு. நீ அவருடைய பெயிண்டிங்கை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க, ஹி நெவர் பெயிண்டட் ஆப்ஜெக்ட்ஸா, அது எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீ வந்து நீ பாரு, அந்த இப்போ நான் வந்து நோஸே பெயிண்ட் பண்ணல, நான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட்டை தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுதா? அந்த இடத்துல என்ன லைட் வருது, எங்கேருந்து எந்த லைட் வருது, டைமென்ஷன் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தியாமா? எஸ் சார். ஆ, எஸ் அப்போ சார். லைட் அண்ட் ஷேடு தான் டைமென்ஷனை வந்து டிக்டேட் பண்ணுது. இப்போ அந்த இடத்துல வந்து லைட்டுக்கும் அந்த இடத்துல வந்து கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போச்சு. இந்த இடத்துல இப்போ நான் வச்சது கடைசியாக வச்சது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போச்சு. ஏன் அது வந்து அப்படி அலோவ் பண்ணுறேன்னா, நான் திரும்ப வந்து அதை ஃபுல்லாக மர்ஜ் பண்ணி ஆகணும். மர்ஜ் பண்ணால் தான் சாஃப்ட் ஆகும். அப்படி வருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகுது அந்த லைட்டை, எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரையாங்கிளில் போய் உட்காருது. அந்த சிக் போன் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த சீக் போன் ட்ரையாங்கிள் போய் உட்காருது, போய் கண்ணு கடியில் போய் சேருது. அடுத்த பிளேனுக்கு அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். இங்கேருந்து அப்படி வந்து இந்த இடத்துல லைட் வருது, அந்த ஐப்ரோவை போட்டு விட்டுருவோமா?
ஹைலைட்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. ஒரு ரொம்ப பயப்பட வேண்டாம் நம்ம. எல்லா திருட்டு டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம, தப்பிக்குமே இல்லை. நம்மளுடைய லெசன் என்னன்னா, எப்படி பிளேன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஜாயின் ஆகிறப்ப, கரெக்டாக நம்ம வந்து அந்த வேல்யூஸை வச்சு அந்த பிளேன்ஸையும் கரெக்டாக வச்சு ஜாயின் ஆகிறப்ப எப்படி ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ம்? இங்க இருந்து அது அப்படி டேர்ன் ஆகி இந்த இடத்துல அந்த சீக் போனோடைய அந்த அந்த அழுத்தத்தை கொஞ்சம் டார்க்காக காட்டுது. இங்கேருந்து அப்படி இறங்கி அங்கே வந்து ஒரு பிளேன் ஆகுது. இங்கே நம்ம டார்க்காக இருக்குன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தியா. அந்த கழுத்தை ஒட்டி டார்க்காக இருக்கிறது வந்து அப்படியே அது வந்து மேலே வர ஆரம்பிக்குது. அப்படியே அது மேலே வர ஆரம்பிக்குது. வந்து கீழே இறங்கி அங்கே வந்து ஜாயின் ஆகுது. இது வந்து இப்படி கீழே இறங்கி இப்படி போய் ஜாயின் ஆகிடுது. ஒரு கிளீனாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீலிங் வந்துருச்சா? எஸ் சார். ம், சரியா, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிடுவோமா? ஓகே சார். மனசே வரல உனக்கு? லேசாக செட் பண்ணிட்டேன்னா அந்த இடம் சின்ன வந்து ரொம்ப சின்ன வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்கும். அந்த சின்ன வந்து இந்த இடத்த ஃபுல்லாக அந்த சின்ன வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த லிப்ஸு அந்த இடத்த ஃபுல்லாக அந்த சின்ன வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரி, இதோட ஒரு ஃபோட்டோ உனக்கு அனுப்பி விட்டுறேன். இதோட நிறுத்திக்கிறோம் இன்னைக்கு. ஓகே சார். ஆனால் சரியாக தான் வருது இல்லையா? எஸ் சார். பயங்கரமாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேம்மா. எப்போ அடுத்த கிளாஸ் எப்போ? நான் வந்து 18th 19th 20th வந்து சென்னைக்கு போகிறேன். சென்னைக்கு வர்றேன், உனக்கு சொல்கிறதா இருந்தா இல்லையா? எஸ். சென்னைக்கு வரேன். 19th வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம கடைக்கு போகிறோம். எஸ் சார். எஸ். எப்போ எப்போ போக முடியும்? காலையிலையா? நான் ராமச்சந்திரன் சார்ட்ட டைமிங் மட்டும் கேட்டுட்டு சொல்றேன் சார். எதுவாக இருந்தாலும் டைம் ஓகே தான் சார் எனக்கு. உனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. அப்போ நான் ராமச்சந்திரன்கிட்ட பேசி என்ன காலையில் கிளம்பி போயிட்டோம்னா ஒரு 10 மணி போல் கிளம்பி போகிறோம்னு வச்சுக்கேன். எஸ் சார். லஞ்சுக்கு வீட்டுக்கு திரும்பிடலாம். எஸ். சரியா? நீ நேராக கடைக்கு வந்துடுவா அம்மாவோட இல்லையா? எஸ் சார். நாங்களே நேராக கடைக்கு வந்துடுறோம். ஓகே சார். ஓகேம்மா, பாய்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.